Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நீட் தேர்வு மூலம் அரசியல் செய்யும் திமுக அரசு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து மூளைச்சலவை செய்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும் திமுக அரசு டாஸ்மாக் மூலம் அவர்களின் கணவர்களிடமிருந்து 5000 ரூபாய் வசூலிப்பதாக கூறினார். நீட் தேர்வை யாராலும் ஒழிக்க முடியாது, அரசியலுக்காகத்தான் நீட் தேர்வை ஒழிப்பேன் என்று திமுக பேசி வருவதாக தெரிவித்தார். அப்போ இந்த 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி பெண்களே மூளைச்சலவை செய்து ஏமாற்றி உங்கள் வாக்குகளை பறித்து உங்கள் கணவர்மான் மூலம் டாஸ்மாக் மூலம் அந்த 1000 ரூபாய் மாசத்துல 5000 ரூபாய் இந்த அரசு திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட் எக்ஸாம் ஒழிக்க முடியாது, யாரு நினைச்சாலும் அதை நீக்க முடியாது, இதுதான் உண்மை. இவங்க வெறும் அரசியல் பண்ணும், இதை வச்சு ஓட்டு வங்கியை வாங்கணும்னு சொல்லி ஏமாத்தி பொய் வாக்குறுதியை சொல்றாங்க. இதுல எந்த உண்மையும் இல்லை என்பதை மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நல்ல புரிஞ்சுக்கிட்டு மாணவர்களை நல்ல படிக்க வைங்க. ரிசர்வ் வங்கி விதித்துள்ள புதிய நகைக்கடன் விதிகளை திரும்ப பெற வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் நகைக்கடன் வழங்குவதற்கான புதிய வரைவுகளை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள நிலையில் புதிய விதிகளால் ஏழை நடுத்தர மக்கள் நகைக்கடன் பெற முடியாத சூழல் உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை பொறுத்தவரை நகைகள் என்பது குடும்ப சொத்துகளாக கருதப்பட்டு வருவதாகவும், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாங்கப்பட்ட நகைகள் கூட தலைமுறைகளை கடந்து இப்போதும் பயன்பாட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்தகைய நகைகளுக்கு அவை வாங்கப்பட்டதற்கான ரசீதுகளை தாக்கல் செய்ய வேண்டும் என நிபந்தனை விதிப்பது நியாயமல்ல என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். எனவே வங்கிகள் நகைக்கடன் வழங்குவதற்கான இப்போதைய நடைமுறையை தொடரும் என்று அறிவிக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.